உறவுகளே, நாங்கள் தான் அவங்க அம்மாவின் எங்கள்ஸ் vlog. லவ் யூ ஆல். நான் உங்கள் பிரித்திகா, அப்புறம் கிருத்திகா. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வென்ஸ்டே. ஸோ வென்ஸ்டேக்கான லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னம்மா பண்றீங்க? பாத்திரம் விளக்குறேன். பாத்திரம் விளக்குறீங்களா? பாத்திரம் பளபளன்னு இருக்குதா? இது நம்ம பச்சை கலர் இருக்குது பாத்திரம். இல்ல 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 பாத்திரம் ஆயிரம் தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே என்னமா பண்றீங்கன்னா என்ன தெரியும். சரி சரி. என்ன கீரைமா இது? பேரு கூட லட்சுமிங்க. புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரையா? புளிச்சக்கீரைனா சாப்பிட்டு பாரு லைட்டா. அப்படியா? இதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு. என்னம்மா இப்படி புளிக்குது? புளிக்கும், ஆனா சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். ஆனா பெரிய பெரிய இலையா இருக்குல்ல? ஆமா. ஓ, அந்த இது விட்டமின், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சைட்லாம் இருக்கு நீங்களே, அந்த கீரையா இது? அதே கீரை தான். இதுல வேற என்ன பவர் இருக்குது? வேற என்ன பவர்னா இது வந்து டைஜஸ்டுக்கு ரொம்ப நல்லது. வாவ், டைஜஷனுக்கா? அப்புறம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இப்ப சம்மர் சீசன் இல்லையா? இங்க வேற தனியா கீரை இருக்கு. அதனால இந்த சீசன்ல அது வேஸ்டேஜ். அப்படியா? ஆமா. இது இங்க ஒரு வேஸ்டேஜ் போகுது. ஏய் முயல் குட்டி, நம்ம பண்டி பையன் கியூட்டா அழகா இருக்கான் குட்டிக்கோன்னு. அப்புறமா இது வெயில் சீசனுக்கு இப்ப நிறைய கிடைக்கும். அப்புறம் இதுல இன்னொரு சூப்பர் பவர் சொல்லுவீங்களே, பூஸ்ட் ஆஃப் இம்யூனிட்டி இல்ல? ஆமா, இதுல இம்யூனிட்டி பவர் இருக்கு. சரி சரி. இப்போ இது வந்து என்னவா பண்ண போறீங்க? நம்ம வந்து கிடைய போறோம். கிடைய ஒரு சிலவங்க வந்து இதுல வந்து ஊறுகாய் செய்வாங்க. இதுல ஊறுகாயா? புளிச்சக்கீரை ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. அப்புறம் நல்லா ஊத்தி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு மாசம் நாளும் ஸ்டோர் பண்ணி செய்வாங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து இதுல கத்திரிக்காய் போட்டு கிடைய போறோம். கீரை கிடையிற மாதிரி கிடைஞ்சு சாப்பிட போறோம். அது கத்திரிக்காய் போட்ட கிடையலாம் நல்லா கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு இதுல நம்ம இப்ப கிடைய போறோம். கிடைஞ்சி கீரை கிடையிற மாதிரி கிடைஞ்சி சாப்பிட போறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்டா இருக்கும். சரி ஓகேம்மா, நீங்கள் குக் பண்ணுங்க. பின்னாடி எதுவும் சத்தம் கேட்குது, அதை போய் என்னன்னு பார்த்து வந்துடுறேன். சரி நான் பின்னாடி பார்க்குறேன். என்னடி பண்ணுற? நீ என்னடி அடிக்கடி வத்தல் போட்டுனுக்குற? இப்போ வெயில்களை வரப்பே வீட்டில் வத்தல் போட்டு வச்சுங்க வரவங்களே, அதுங்காட்டியும் கூத்த. உங்கள் வீட்டில் முயல்லாம் பால் குடிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த முயல் பாருங்கள், பாத்திரத்தை எக்கிக்கிட்டு பால் குடிச்சாவது இவர். பால் போட்டு சுட சுட எடுத்து வச்சா இவர் குடிச்சு என்ஜாய் பண்ணி நிற்கிறாரு. இல்லை பண்டி, இங்கே பாருல என்ன பண்ணுற? இங்கே பாருங்கள், இந்த அநியாயத்தெல்லாம் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்களா? எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்க. பால்லாம் குடிக்கிறான் இவன். பாஸ்தாவே சாப்பிட்றான்னா பார்த்துக்கோங்க உறவுகளே. அதிசயத்தியம் ஆச்சரியத்தியம். இவனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு அப்படி கமெண்ட்டில் சொல்லி விடுங்க. அவங்க பண்ண அக்கிரமத்தில் நான் ஒன்றா வாழ்ந்துட்டேன். இது நடி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இது வந்து என்னென்னா க்ரீனில் போட்ட வத்தல். அது எப்படி க்ரீன் கலரில் வந்தது? அது என்னன்னா கொத்தமல்லி போட்டேன். கொத்தமல்லி, மிளகு, சீரகம், மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துடும். வெயில் காலம் இருக்கிறப்பே இந்த மாதிரி வத்தல் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சரி சரி, நீங்கள் கண்டினியூ பண்ணு. நான் போய் என் வேலையை பார்க்குறேன்ப்பா, வரட்டா? இங்கே பாருங்க உறவுகளே, நான் போய் அவகிட்ட என்ன பண்ணுறேன்னு கேட்டு வந்துட்டேன். இன்னும் இவர் பால் குடிச்சு கண்டினியூ பண்ணியிருக்கிறாரு. கீழே வேற உட்காந்து நம்ம யோசிக்கிறாரு, ஐயோ வீடியோ எடுக்கிறாலே நம்ம பால் குடிக்கிறதுன்னு. இவங்க பண்ணுற குறும்பெல்லாம் நான் ஒன்றும் தண்ணி விலாகாக அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த பாலை எப்படிலாம் ஒரு ஏறி ஏறி குடிச்சுன்னுக்கிறாருன்னு பாருங்களேன். இருக்கிறது குட்டி வாய், ஆனால் அதே பாருங்க பப்புன்னு குடிக்க வேண்டியது. இன்னொருத்தர் ஆளை காணும், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமா? அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நம்ம அந்த புளிச்சக்கீரை செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இது வந்து நம்ம இந்த கீரையை வந்து வதக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி இது வந்து தாளிக்கிறதுக்காக கிடையாது, வதக்கிறதுக்காக. இந்த கீரைக்கு வந்து இது போட்டு நம்ம வதக்கி கிடைஞ்சோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக 4-5 பல்லு பூண்டு, வெங்காயம் நார்மல் சைஸ் வெங்காயம், அதை நம்ம நல்லா வதக்க போகிறோம். நல்லான்னா ஃபுல்லாக இல்லை, ஒரு அரை வேக்காடு இருக்குது. இதெல்லாம் நம்ம கிடைய தான் போகிறோம். இது புளிச்சக்கீரை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. அதனால் வந்து நம்ம குக்கரில் வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வெந்துடும். 4 பச்சை மிளகா, நல்லா பெரிய மிளகாவா. தக்காளி பழம் நல்லா நார்மலாக பழுத்தது, ரொம்ப கொழன்னு பழுத்தக்கூடாது. நார்மலான பழம் 3 பழம். இது அதுக்கு தேவையான கத்திரிக்காய் லைட்டாக கிளறிக்கலாம். 2 கத்திரிக்காய் நல்லா நார்மல் சைஸ், சின்னதும் இல்லை பெருசும் இல்லை, நார்மல் சைஸ் கத்திரிக்காய் 2. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம இதை போட்டு நல்லா வதக்க போகிறோம். இது பார்த்தா இவ்வளோ இருக்கா மாதிரி தெரியும், ஆனால் வெந்துடுச்சுனாக்கா ஒரு கப்பு தான் வரும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
மெயின் ஹீரோ இவர் தான், ஆந்திரா காரு. ஆந்திரா டிஷ் இவர். ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இவர். இதில் சிக்கன் ஒன்று பண்ணுவாங்க, அது பேர் கூட கோங்கரா சிக்கன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரு நாளைக்கு நாங்கள் அந்த டிஷ்ஷும் ட்ரை பண்ணுறோன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி செஞ்சுருக்கோம், அது ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ரொம்ப நாள் கேப் விட்டு செஞ்சால் அது வந்து இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுற மாதிரி தானே. இது பாருங்கள், கீரை எவ்வளோ கீரை இருந்தது, ஆனால் இப்போ கீரை இருந்ததுக்கான அடையாளத்தையே காணோம் பார்த்தீங்களா. இப்போ இதை வச்சு தேவையான அளவு விட்டு நம்ம வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சு 2 விசில் விட்டு கிடஞ்சி மறுபடியும் தாளிக்க போகிறோம். இது கிடையக்குள்ள இதில் வந்து லைட்டாக நம்ம கொஞ்சோண்டு ஒரு கொட்டை புளி போட்டிருக்க போகிறோம். அந்த டேஸ்ட் இன்னும் அதிகம் பண்ணும். அதுக்காக இது 2 டம்ளர் தண்ணி. ஓகேவா, இப்போ வந்து நம்ம இது கொதிக்க வச்சு கொதிச்சதும் குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து இப்போது யார் வந்ததும் நம்ம இதில் ஒரு விசில் போட்டுக்க வேண்டியதான். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ இது 2 விசில் வந்துடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பூ மாதிரி வந்துடுச்சா. இதை வந்து நம்ம இப்போ சட்டியில் போட்டு நல்லா கிடைய போகிறோம். ஓகே, இதை நம்ம இப்போ சட்டியில் போட்டு கிடைச்சா மட்டும் தான் நல்லா கிடைய முடியும். குண்டானெல்லாம் வச்சு கிடைய முடியாது. இங்கே பாருங்க, கேப்பில் நம்ம ரைஸ் வச்சுக்கலாம். அப்போ தான் அது கிடையும், ரைஸ் ரெடியாகவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் இன்னும் இது நல்லா வச்சு ரைஸ் 3 விசில் போட்டால் முடிஞ்சிடுச்சு. புளி இவ்வளோ தரும், இது கூட சேர்த்து போட்டு கிடையணும். கிடைஞ்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற கீரையை விட இது கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போட்டு கிடையணும். சில பேர் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு இதை கிடைவாங்க, அது டேஸ்ட்டே கிடையாது. இதுதான் நம்ம பாரம்பரியம். இந்த மாதிரி நம்ம சட்டியில் போட்டு மத்தில் கடைஞ்சாதான் அந்த சாப்பிடக்கூட அந்த டேஸ்ட்டே வேறு. நீங்கள் மிக்சியில் போட்டு கிடஞ்சிங்கன்னா ஒரே பச்சை வாசனை ஒரு நீங்கள் என்ன தான் வேக வச்சு என்ன தான் வதக்கினாலும் என்ன தான் தாளிச்சாலும் அந்த பச்சை வாசனை அந்த கசப்பு தன்மை அப்படியே தெரியும். இது இந்த மாதிரி கிடஞ்சா மட்டும்தான் அது டேஸ்ட்டு. எந்த கீரையாக இருந்தாலுமே சட்டியில் கிடஞ்சி பாருங்கள், அதோட ருசியே வேறு. என்னம்மா பண்ணுறீங்க? எனக்கு பசிக்குதுமா. பசிக்குதா? ஆமாம்மா, இப்போ தானே கீரை கிடஞ்சிட்டு இருக்கேன். போமா, சாதம் வச்சுருக்கேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷமா? போடி, காலேருந்து வெயிட் பண்ணால் அந்த 10 நிமிஷம் தாண்டி ரொம்ப கொடுமையாக இருக்குது. 2 பேரையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறேன்னு பாருங்க. எனக்கு சோறை போடுங்க, நான் அப்புறம் பார்த்துக்குறேன். அவங்க என்னம்மா முடிச்சிட்டிங்களா? முடிஞ்சிச்சு பாப்பா. நல்லா மழைன்னு கிடஞ்சாச்சு. அப்படியே கொஞ்சோண்டு கொடுங்க, சாம்பிள் பார்த்துருவோம். இப்போ இதை சூடாக இருக்கும் ஜாக்கத்தை பின்னிட்டீங்க போங்க. பின்னலை கிடையிறேன். சூப்பராக இருக்குமா. இப்போ இதை தாளிக்கலாம். வாமா. தாளிக்க போகிறோம் பாப்பா. சரிம்மா, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டாச்சு. கடுகு போடணும். இதுக்கு இது போட தேவையில்லைம்மா, வடகம் போடணும். அது கிடையிறதுக்கும் கொஞ்சம் போட்டோமா, சூடாகட்டும். கட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம். 1 மிளகா போதுமாம்மா? போதும் பாப்பா, ஆல்ரெடி அதுலேயே காரம் இருக்குது. சரி, ஓகே. வாவ், அப்படியே வாசனை தூக்குது. எடுத்து கொட்டுமா? இல்லை நானே எடுத்து கொட்டிடுவேன். கொட்டுப்பா வேறசா. அப்பா, வாசனை தூக்குது. அந்த படகு வாசனை அள்ளுது இல்லை? அல்லுதா? ஆளை கொல்லுது, கில்லுது வைத்த. சீக்கிரம் வரட்டுமா, பசிக்குதுல்ல. அப்போ எனக்கு பசி போல, நான் சாப்பிடணும்ல. ஐயோ, நீ எப்போ என் வயிற்றுல போக போகிற கீரை? எப்போ என் வயிற்றுக்குள்ள போக போகிற கீரை? சமைச்சியாம்மா? சமைச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு. என்னது? சாப்பிட்டு காட்டுறது உனக்கே தெரியும், சொன்னேன். ஆனால் இந்த டேஸ்ட்டு சின்ன வயசில் நம்ம சமைச்சது. இப்போ உனக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு சமைச்சு. சைடிஷ் இல்லையா? சைடிஷ் பண்ணலாம். ஐயா, அப்பளம். வாவ், வெண்டைக்காய். வெண்டைக்காய். எஸ், லேடிஸ் ஃபிங்கர். ரசமும் இருக்கு. ரசம் இங்கே இருக்குது. அது சாப்பிடு பாப்பா. இந்த முருங்கைக்காய், முருங்கைக்காய் வெண்டைக்காய் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச காயா.
அதான் பார்க்க மனசு சாப்பிட்டு என்ன செய்யணும்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன். உன் தட்டில் என்னென்ன இருக்குது? ஒயிட் ரைஸ், முச்சக்கீரை, வந்து வெண்டைக்காய், அப்பளம், சூப்பராக இருக்கு. ஓகே. இந்த மாதிரி நான் டெய்லி சாப்பிட்டேன்னா அவ்வளோதான். என்ன மாதிரி இந்த உலகத்தில் யாருமே ஆரோக்கியமானவங்க இல்லை. நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க. எப்படி மாசா சூப்பரா இருக்கு. லைட்டா உப்பு கம்மியா இருக்கு. கரெக்டாக இருக்குமா? ஓகே ஓகே. இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடு நீங்களும் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. சின்ன பசங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். என்ன மாதிரி பூஸ்டிக்காக இருக்கலாம். நீங்களும் பூஸ்டிக்காக இருப்பீங்களா? அப்போ ஃபேட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க. டாடா பாய் பாய்.